குழந்தை என்பது ஒரு எல்லாருக்கும் கிடைக்கிற ஒரு வரம். ஸோ அந்த வரத்தை வந்து நம்ம உருவாக்கும் போது நமக்கு நிறைய ஒரு ப்ரைடு இருக்குது. நம்ம கஷ்டப்பட்டது நம்ம குழந்தைங்க கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் இப்போ இவங்க சொன்ன மாதிரி இப்போ நம்ம போய் ஒரு படம் பார்க்குறோம் அப்படின்னா அந்த படம் காமிக்கிறது என்ன மாதிரி காமிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, நடக்காததுலாம் காமிக்கிறாங்க, நடக்கிறது எதுவும் காமிக்க மாட்டேங்கிறாங்க. ஸ்பைடர்மேன் வந்து பறக்கிறாரு, சூப்பர்மேன் வந்து பறக்கிறாங்க, ஹீமேன் வந்து அடிக்கிறாங்க. நடைமுறைக்கு இது நடக்கவே நடக்காது. பசங்களுக்கு வந்து ஃபேண்டசி அப்படின்னு ஒரு உலகத்தை காமிச்சிட்டு, ஆனால் நடைமுறைக்கு எதுவுமே இல்லவே இல்லை. ட்ரீம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு, ஆனால் ட்ரீம் பண்ணவே விடுறதில்ல. ஸோ த ஐடியா பிஹைண்ட் கலர் பென்சில் ஆர் கிக்கி அண்ட் கோகோ இஸ் நடைமுறையில் என்ன நடக்குது. இந்த நம்ம வந்து சொல்லுவோம் இல்லையா, ஸ்மால் மூமெண்ட்ஸ் ஆஃப் ஜாய். அந்த ஜாயை வந்து நம்ம எப்படி கேப்சர் பண்ணி நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், அதை எப்படி நம்ம பசங்களுக்கு நம்ம கொடுக்க போகிறோம், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். எனக்கு 3 பசங்க இருக்காங்க. நான் 2 பசங்க பண்ணும்போது எனக்கு அவ்வளோவா வசதி இல்லை, ஆசை இருந்தது ஆனால் வசதி இல்லை. பொண்ணு பிறந்த மாதிரி அர்த்தம் அப்படின்னு சொன்ன மாதிரி அந்த அர்த்தத்தினால வந்து நாங்கள் வந்து என் பசங்களுக்கு என்ன கொடுக்கணும்னு நினச்சோமோ அதை நான் வந்து சொன்னேன். ஆனால் சொல்கிறது வந்து எல்லாருக்கும் சொல்லணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். அந்த ரொம்ப எல்லாருக்கும் சொல்கிறது ஆசைப்படுறது ஒரு செய்முறை இருக்குது சொல்கிறதுக்கு. ஸோ இப்போ நான் நிறைய கதையை பற்றி நான் நிறைய சொல்லலை, ஆனால் ஒன்று சிம்பிளாக சொல்லிக்கிறேன். யாரையும் வந்து அடிக்க போகிறதில்ல, யார் வந்து பறந்து வர போகிறதில்ல, யார் வந்து திடீர்னு முழைக்க போகிறதில்ல, இதெல்லாம் எதுவுமே நடக்காது. இதெல்லாம் நடைமுறைக்கு நடக்கவும் நடக்காது. நம்ம சராசரி மனுஷனாக இருக்கும் போது நம்ம யாரோ ஒருத்தரை பார்க்குறோம், ஒருத்தருக்கு உதவி செய்கிறோம், யாரோ ஒருத்தர் பார்க்குறோம், அவங்க நம்ம உதவி செய்கிறாங்க. நம்ம ஒரு நன்றி சொல்லணும், ஒரு நிமிஷம் நினைக்கணும், ஒரு நிமிஷம் சிரிக்கணும், ஒரு நிமிஷம் அன்பை அரடிக்கணும். அந்த மாதிரி நம்ம யோசிக்கிறத வந்து தான் பசங்களுக்கு நம்ம கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம். எல்லாருக்கும் ஆசை தான், என் பையன் எம்எல்ஏ ஆகணும், இல்லை ஐஐடி படிக்கணும், இல்லாட்டி ஐஏஎஸ் படிக்கணும், எல்லாம் ஆசை. எல்லாருக்கும் தெரியும் எல்லாம் ஆக முடியாது அப்படின்னு. ஆனால் நம்ம பசங்களுக்கு கொடுக்க மிகப்பெரிய சொத்து என்ன அப்படின்னா அவங்களோட குணம். அந்த குணத்தை தான் நம்ம கொடுக்கணுமே தவிர அதுதான் அவங்க மிகப்பெரிய சொத்து. அந்த சொத்தில் படிப்பு தானாக வரும், அவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த எல்லாருக்கும் வந்திருக்கு ரொம்ப நன்றி. எனக்கு இது ஃபஸ்ட் டைம். நான் ரொம்ப நல்லா பேச மாட்டேன், எனக்கு அவ்வளோவா தெரியாது. பட் இருந்தாலும் எல்லாருக்கும் சொல்கிறது ஒன்று தான், எல்லாரையும் அன்பாக வச்சுக்கோங்க, எல்லாருக்கிட்டையும் அன்பு நிறைய கொடுங்க. எவ்வளோக்கெவ்வளோ அன்பு கொடுக்க முடியுமோ கொடுங்க, கண்டிப்பாக அன்பு திரும்பி வரும். சிம்பிளாக சொல்லணும்னா டூ குட், பி குட் அண்ட் ஸ்டே ஹம்பிள். அது மட்டும் பண்ணுங்க போதும். கீக்கி கோகோ அந்த டைட்டிலே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டைட்டில். அது கேட்கும்போதே ஏதோ ஒரு இங்கிலீஷ் பாட்டு பண்ணுற மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு. அப்புறம் நான் கேட்டேன், இது வந்து எந்த லாங்குவேஜில் பண்ண போகிறீங்கன்னு கேட்டேன். சார் சொன்னார் இங்கிலீஷில் தான் பண்ண போகிறேன். இங்கிலீஷ் தானா? ஃபுல் இங்கிலீஷ். ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னுடைய சின்சியர் தேங்க்ஸ் டு மிஸ்டர் கார்த்திக் அண்ட் கோகுல் ராஜ். அவங்க தான் ஆக்சுவலாக அவங்கள இன்ட்ரோ பண்ணாங்க. இது சடனாக நடந்துச்சு. ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் நான் பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. இந்த 1 வீக்குள்ளே தான் ஷார்ட் பீரியடில் இந்த மாதிரி ஒரு மூவி இருக்குது பண்ணணும் அப்படின்னாங்க. ஸோ ஒரு ஸ்க்ராட்ச் ஒன்று அனுப்பியிருந்தாங்க, இந்த விஷுவலுக்கு முன்னாடி ஒரு விஷுவல். ஸோ அந்த மியூசிக்லாம் பண்ண உடனே அவங்களுக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. எனக்கும் இது வந்து ரொம்ப நியூ எக்ஸ்பீரியன்ஸ். யூஸ்வலாகவே குழந்தைங்கனாலே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி தான். யூஸ்வலாக என்னோடய ஸ்டுடியோவில் வந்து ஃபியூ இயர்ஸ் பேக் வந்து ஃப்ளாட்ஸில் எல்லாம் குட்டி குட்டி பசங்களாம் இருப்பாங்க. நான் எப்போ ஒர்க் பண்ணாலும் அந்த சில்ட்ரன்ஸ் எல்லோரும் ஸ்டுடியோவில் வந்து ஜாலியாக விளையாட விட்டுருவேன். அப்படியே ஸ்பீக்கர் பின்னாடியே சோஃபாவில் உட்காந்து அவங்க பாட்டுக்கு ஏதோ கதை பேசிட்டு அப்படியே ஜாலியாக விளையாடுவாங்க. உள் ரூமில் போயிட்டு ஷார்ட் ஃபிலிம்லாம் ஷூட் பண்ணுவாங்க ஃபோன் எடுத்துகிட்டு. ஸோ அந்த வைபே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா நம்ம என்ன ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தாலும் அவங்க இருக்கும்போது அந்த எனர்ஜி வந்து ஹோலாக அந்த ஸ்டுடியோலேயே அப்படியே மாறிடும். ஸோ அந்த மாதிரி குழந்தைங்கன்னா எல்லாருக்குமே பிடிக்கும், எனக்கு ரொம்ப அதிகமாகவே பிடிக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்கிரிப்டில் இப்போ நானே மியூசிக் பண்ணுறதுன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ நிறையா சில்ட்ரன்ஸையும் இந்த ப்ராஜெக்டில் யூஸ் பண்ணி பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ் பண்ணுன்ட்டு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்து. என் பேர் சிவராஜ், நான் இதோட ப்ரொடக்ஷன் ஹெட்டு. இங்கே நிறையா வந்ததுலேருந்து நீங்கள் கேட்டுகிட்டே இருந்திருப்பீங்க. பாசிட்டிவ், ஃபீல் குட், நல்ல வைப், இந்த மாதிரியானதான் இருக்க போகுது இந்த படமே. ஸோ குழந்தைகளுக்கு உண்டான ப்ராப்பர் ஒரு 80 மினிட்ஸ் கண்டென்ட் இது. ப்ளஸ் பேட் சார் சொன்ன மாதிரி இல்லாத விஷயம், லார்ஜர் தேன் லைஃப் காமிக்கிறது எங்களோட மோட்டிவ் இல்லை. ஸோ டெய்லி லைஃப்பில் குழந்தைங்களுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது, அது சொல்லப்படாமல் இருக்குது. அதை தான் இதில் நம்ம காமிக்க போகிறோம். அண்ட் இட்ஸ் கோயிங் டு பி ஃபீல் குட் அண்ட் இட்ஸ் ஆல்சோ கோயிங் டு பி வெரி 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 இன்ட்ரெஸ்டிங். ஸோ விஷ் யூ ஆல் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். தேங்க்ஸ் ஃபார் ஆல் கம்மிங். இப்போ இந்த கேரக்டரை வந்துட்டு டிசைன் பண்ணுற டைமில் ஆக்சுவலி இது ஒரு வேகா வந்த ஒரு ஐடியா தான், கிக்கி என்கிற ஒரு கேரக்டர்.
ഒരു കോട്ടൺ ഫ്ലവറിൽ നിന്ന് கிடைச்சொரு ஐடியா தான் இந்த கீக்கி. ஸோ அதோட டிசைனும் வந்து பார்த்தா அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது டிசைன் பண்ணி வச்சதுக்கப்புறம் என்னென்னா இதுக்கு ஸ்டோரிஸ் நிறைய யோசித்தேன். நம்ம ஸ்டோரி டீம்ஸ் இருக்குது. என்னோடய ஸ்டோரி டீம் வந்துட்டு அஸ்வின் அண்ட் விஸ்மயா. ஸோ நாங்கள் ஸ்டோரிஸ் எல்லாம் நிறைய யோசிச்சுட்டு இருந்த டைமில் நாங்கள் பெருசாக நான் வந்துட்டு ஒரு சூப்பர் ஹீரோ ஃபேன். ஸோ நான் ஃபேண்டசி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் வந்துட்டு பெருசாக ஸ்டோரி இதெல்லாம் யோசித்து வச்சு அந்த ஸ்டோரி தான் நரேட் பண்ணியது மீனா மேம் கிட்ட நரேட் பண்ணியப்போ மீனா மேம் சொல்லியாச்சு. மீனா மேம் அண்டு பேட் சார் அவர் சொல்லியாச்சு. அதே ஆக்சுவலி சரி, பேட் சார் வந்துட்டு கிளியராக இருக்குது. அவரோட விஷன் என்ன, அவருக்கு என்ன தேவை, அதில் அவர் கிளியராக இருக்குது. நாங்கள் வந்துட்டு கொஞ்சம் ஃபேண்டஸியாக ஆக்ஷனாக கொஞ்சம் ஃப்ளை பண்ணி வர்ற மாதிரி, கையிலெல்லாம் இது எஃபெக்ட்ஸ் எல்லாம் வர்ற மாதிரி அந்த மாதிரி எல்லாம் பிளான் பண்ணியாச்சு. அதெல்லாம் பண்ணி எடுத்துகிட்டு வந்தப்போ பேட் சார் சொல்லியாச்சு, வி ஆர் மேக்கிங் திஸ் மூவி ஃபார் கிட்ஸ். இதில் வந்துட்டு பெயின் இருக்கக்கூடாது, ஒன்றும் இருக்கக்கூடாது. கிட்ஸே நம்ம ஒரு சின்ன ஒரு வேர்டு வச்சுட்டு கூட கிட்ஸே நம்ம ஹர்ட் பண்ணக்கூடாது. ஆனால் நாங்கள் வந்துட்டு ஃபுல்லாக ஹர்ட் பண்ணுறது, ஃபுல்லாக ஃபைட் பண்ணுறது அதெல்லாம் தான் எழுதி வச்சேன். ஸோ ஹீ இஸ் வெரி கிளியர். ஒரு கிட்டுன்னு எப்படி நம்ம கதை சொல்லிக் கொடுக்கணும், ஸோ எந்த மாதிரி சொல்லிக் கொடுக்கணும். ஸோ ஹீ இஸ் வெரி கிளியர். ஸோ அக்கார்டிங் டு தட் நாங்கள் வந்துட்டு அது அவரோட விஷனுக்காக ஒர்க் பண்ணியிருக்கு. அவரோட விஷன் என்னை பொறுத்த வரைக்கும் கிட்ஸுக்கு எப்படி இந்த மாதிரி ஸ்டோரிஸ் நம்ம நிறைய ஸ்டோரிஸ் எல்லாம் பார்த்தா நிறைய இப்போ இருக்கிற கரண்ட் ஸ்டோரிஸ் எல்லாம் சினிமேட்டிக்கலி பார்த்தா நிறைய வயலன்ஸ், நிறைய விஷயங்கள், நிறைய அஜெண்டாஸ் இருக்குது அதில். இப்போது சிம்சன் ஒரு கார்ட்டூன் பார்த்தாலே அதிலே நிறைய அஜெண்டாஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு கார்ட்டூனிலும் ஃப்யூச்சர் ப்ரெடிக்ஷன் அஜெண்டாஸ் இந்த மாதிரி எல்லாம் நிறைய ட்ரெண்ட்ஸு போயிட்டுருக்கு இப்போது. ஸோ அந்த மாதிரி ஒன்றும் இல்லாமல் ஒரு பியூர் ஃபீல் குட் ஒரு ஃபீல் குட் மூவி. ஒரு குழந்தை பார்த்தா அவருக்கு அது அந்த குழந்தைக்கு எப்படி அது பிடிக்கும், அந்த மாதிரி ஒரு ஃபீல் குட்டாக, அந்த மாதிரி ஒரு சாஃப்டாக, அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் தான் பேட் சாரோட மைண்டில் இருந்தேன். ஸோ லாட் ஆஃப் நிறைய படங்கள் இந்த மாதிரி இந்தியாவில் வரணும் தான் என்னோடய ஆசை. மீன்ஸ் இந்தியன் அனிமேஷன் இண்டஸ்ட்ரி மேலே வரணும். இப்போ எடுக்கிற இந்த ஸ்டெப்பு எல்லா அனிமேட்டர்ஸினும், இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எல்லா அனிமேட்டர்ஸினும் ஒரு பெரிய ஒரு ஹெல்ப் ஆகும் தான் நான் நினைக்கிறேன்.